அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தாரில் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓட்ஸ் கஞ்சி தான் பண்ண போகிறேன். வாங்க ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓட்ஸ் கஞ்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். சட்டி சூடேறட்டும். சட்டி சூடேறிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை போட்டிருக்கேன். ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்றேன். நல்லா பொரியட்டும். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சேன், சின்ன தக்காளி, அதையும் சேர்த்துட்றேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி மசிஞ்சிருச்சு. அடுத்து இஞ்சி பூடு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு விழுது சேர்த்துட்றேன். ஒரு மிளகாவை நாலாக கீறியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூடு விழுதில் பச்சை வாசம் நல்லா போகட்டும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிடலாம். இஞ்சி பூடு விழுதில் உள்ள பச்சை வாசம் மறைஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறியை சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். காய்கறி வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் வத்தல் பவுடர், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் சேர்த்த காய்கறிலாம் பீன்ஸ் 5, சின்ன கேரட்டில் 2 கேரட், சின்ன உருளைக்கிழங்கு. உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாவது காய்கறி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கிறலாம். 1 கப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்து ஒருக்க நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இதிலேயே சேர்ந்து வதங்கட்டும். ஒரு 7 பல் வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னா பிறகு பார்த்துக்கிட்டு போட்டுக்கிறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன், வேகட்டும். திறந்து பார்க்குறேன்.
ஓட்ஸ் வெந்துருச்சானே. நம்ம சேர்த்த காய்கறியும் ஓட்ஸும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துட்றேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காய் பால் சேர்த்ததும் கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சேர்த்து நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையில் தூவிடலாம். நம்ம ஓட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கட் பண்ணி வச்ச மல்லியிலை தூவியாச்சு. அடுத்து அகார் அகார் பண்ணலாம். அகார் அகார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஏற்கனவே இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கொஞ்சம் சூடேறட்டும். 2 ஸ்பூன் அகார் அகார் பவுடர் சேர்த்துட்றேன். உங்கள்கிட்ட அகார் அகார் பவுடர் இல்லைன்னா கடையில் கிடைக்கிற அகார் அகாரை வாங்கி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பாலில் சேர்த்துக்கிறேங்க. அகார் அகார் கரைஞ்சிருச்சு. பாலும் சூடேறிடுச்சு. இப்போ சீனி சேர்த்துக்கிறேன். நான் இந்த கப்புக்கு 3/4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கிறங்க. சீனி நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகட்டும். ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறலாம். சீனி அகார் அகார் எல்லாம் பாலோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பால் நல்லா கொஞ்சம் குளுகுளுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்தேன். அதனால தான் 3 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கிறலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ட்ராப்ஸ் கலர் ஊற்றிக்கிறேன். எசன்ஸ் ஊற்றுறேன். பிங்க் கலர் தான் ஊற்றுறேன். ஸ்ட்ராபெரி எசன்ஸ் 2 ட்ராப் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் ஊற்றிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் கலராகவே இருக்கட்டும்னு வச்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நட்ஸ் தூவிட்டேன். இதை ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வெஜ்ஜி பஃப் பார்க்கலாம். வெஜ்ஜி பஃப் பண்ண ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா மாவு, 1 பிஞ்ச் சோடா உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சோடா உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவில் எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 கை சேர்த்து கூட மாவை எடுத்து இப்படி தேய்ச்சி போடலாம். இப்படி கூட உதிர்த்தி போடலாம். மாவில் எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறலாம். ரொம்ப டைட்டாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டு பார்க்கலாம்.
மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸும் இல்லாமல் இப்படி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடுறேன். எண்ணெய் தடவி ஒரு முறை இப்படி லைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ரெடி பண்ண மாவை இப்படி ஓரமாக வச்சிடலாம். ஸ்டஃபிங் தயார் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடேறட்டும். பேன் சூடேறிடுச்சு. ஒரு ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்றேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்றேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வத்தல் பவுடர். ஒரு ஸ்பூன் வத்தல் பவுடர் சேர்த்துட்டேன். ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுறலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பவுடர். மஞ்சள் பவுடர் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துட்றேன். ஒரு சின்ன கேரட் தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். உருளைக்கிழங்கு சேர்த்துறேன். சின்ன உருளைக்கிழங்கை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முளைக்கட்டின பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு திரும்ப சேர்த்துக்கிடுவோம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவை திறந்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பரத்திடலாம். பிசைஞ்ச மாவை 4 பாகமாக பிரிச்சுருக்கேன். இப்போ பரத்திடுறேன். பரத்துறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எதில் பரத்துறோமோ அதில் நல்ல மைதா மாவு தேய்ச்சிக்கிடலாம். ஒரு உருண்டை மாவை எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பரத்த ஆரம்பிச்சிடுறேன். மாவில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பரத்தணும். எவ்வளோ மெல்லிசாக பரத்த முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரத்திக்கிடுவோம். இந்த மாதிரி மெல்லிசாக பரத்திக்கிடணும். மெல்லிசாக பரத்தினதை 4ஆக கட் பண்ணிடணும்.
இப்படி 4ஆக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை இப்படி குறுக்க கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ கட் பண்ணதில் ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணலாம். ரெடி பண்ண ஸ்டஃபிங்கில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாவுக்கு நடுவில் வச்சிடலாம். மாவுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சாச்சு. ஸ்டஃபிங் வச்சதும் மாவுக்கு ஓரத்துலலாம் லைட்டாக தண்ணி தொட்டு தேய்ச்சிருவோம். தண்ணி தேய்ச்சோன்னா மடக்கும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிறோம். தண்ணி தொட்டு வச்சாச்சு. இப்போ மடக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி மடக்கிடணும். இது நல்லா பிடிச்சிக்கிறோம். தண்ணி வச்சதுனால எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது. இதே மாதிரி எல்லா மாவையும் மடக்கிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணி பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சாச்சு. சட்டி சூடாயிரட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடுறேன். ரொம்ப சூடேறினாலும் சட்டுன்னு போட்ட உடனேயே கரிஞ்சிரும். அதனால் லைட்டாக சூடேறின உடனேயே எண்ணெயில் போட்டுடலாம். பெரட்டி விட்டுக்கிடலாம். ரெண்டு பக்கமும் மாறி மாறி பெரட்டி விட்டு நல்லா பொரிய வச்சுக்கிடலாம். ஸ்லோ ஃபயரில் வச்சு பொரிச்சாதான் ரெண்டு பக்கமும் நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும். எல்லாத்தையும் பெரட்டி விட்டுறேன். ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும், பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா எடுத்துடுறேன். எடுத்துட்டு மீதி உள்ளதையும் பொரித்து எடுத்துடுறேன். எல்லா வெஜ்ஜி பஃபையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து குக்கும்பர் ஜூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் 2 பிஞ்சு குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், தோல் நீக்காமல். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புதினா இலை சேர்த்துருக்கேன். பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். குக்கும்பரை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி சேர்த்து. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி சீனி கலந்துக்கிறலாம். இஃப்தார் ரெசிபி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை தான் வச்சு நாங்கள் இன்றைக்கி நோம்பு திறக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.